கரூர் முரளி சார் வணக்கம். கரூர் முரளி சார், இப்போ ஒரு சட்டத்தை இந்த அரசாங்கம் கொண்டு வந்தது சார். நீங்க என்ன டீலிமிட்டேஷன் ஒரு பில்லை கொண்டு வந்து சார், அதோட பெண்களுக்கான இடஒதுக்கீட்டையும் சேர்த்தி கொண்டு வந்தாங்க. நீங்க எப்படி அந்த கணக்கு சொன்னீங்க? அந்த 815 850 எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்டா கடைசி வரை சொல்லல, கடைசி நேரத்தில் அதை கொடுத்தாங்க. அது நாடாளுமன்றத்தினுடைய அவைகள்ல பாஸ் ஆகாம போகும்போது இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் சொன்னாரு, எனக்கு ஒரு மணி நேரம் டைம் கொடுங்க, நான் நீங்க கேட்டதை மாத்தி எழுதிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சார். இதுதான் அல்லோகல் பட்ட இந்த நாட்டினுடைய அவையில் நடந்தது சார். டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸியில் நடந்தது. நீங்க என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்ட போதெல்லாம் சொல்லாம கடைசியில பில்லு ஃபெயிலியர் ஆக போகுதுன்னு தெரிஞ்ச உடனே 1 மணி நேரம் டைம் கொடுங்க, மாத்தி எழுதிட்டு வரேன்ட்டு. இப்ப சாரெல்லாம் சொல்றாரு, எட்வின் சாரெல்லாம் சொல்றாரு, நாங்க ஹோம் மினிஸ்டர் மீட் பண்ணோம், ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லா இருந்தது அந்த சந்திப்பு அப்படின்ட்டு. அவங்க பரிசீலிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். பேப்பர்ல வராம எதுவுமே இந்த நாட்டில் செல்லுபடி ஆகாது சார். இவங்க பேப்பர்ல மாத்துவாங்களா, இல்ல எதிர்கட்சி எல்லாம் கேட்டுக்கொள்வதை போல இவங்க ஜேபிசிக்கு இதை அனுப்புவாங்களா? வெள்ளாடு வேங்கையை நம்புவதை போல, மான் புலியை நம்புவதை போல அண்ணன் ஜான் போன்றவர்கள் எல்லாம் அமித்ஷா அவர்களை நம்பிக்கொண்டிருப்பதுதான் எனக்கு வேதனையாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் அக்கா நம்மளுடைய சுமதி அவர்கள் பேசுகிற பொழுது RSS பத்தி ரொம்ப பெருமையாக பேசினார். எல்லாம் என்னென்ன பேசினார்கள் என்று ஒன்றும் கிடையாது. RSS 3 முறை தடை செய்யப்பட்ட இயக்கம், ஒரு முறை அல்ல 3 முறை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட இயக்கம். இன்னும் ஒருபடி மேலே போக வேண்டும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலேயே அதிக தடவை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு இருக்கிறது என்று சொன்னால் RSS என்ற அமைப்பு தான். தேசத்தை காந்தியிடம் போய் கேட்டார், சொன்னார்கள் RSS பத்தி எப்படி பணியாற்றுகிறார்கள் பார்த்தீர்களா, தேசத்துக்கு சேவை செய்கிறார்கள் பார்த்தீர்களா என்று. சிரித்துக்கொண்டே காந்தி சொன்ன ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஹிட்லரிடம் இருந்த படை கூட இப்படிதான் சேவை செய்தது, அது உங்களுக்கு தெரியுமா என்று சொன்னார். அப்படி ஹிட்லருடைய மறுவடிவமாக இருக்கிற RSS பத்தி புகழனுடைய உச்சாரத்தில் நின்று கொண்டு தேச பாதுகாப்பை பற்றி பேசுகிறார்கள். தேசத்தந்தைக்கே பாதுகாப்பு தராத கூட்டம் RSS கூட்டம் என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். அது மட்டுமல்ல சார், இந்த சட்டம் வரக்கூடாது என்பதிலே திமுக உறுதியாக இருக்கிறது. அமித்ஷா அவர்கள் 1 மணி நேரத்துல எழுதிட்டு வர்றாருன்னு சொன்னீங்கல்ல, 1 மணி நேரம் அமித்ஷா கடியாரத்துல ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன் கடியாரத்துல ஆயிருச்சு, பல நாட்கள் ஆயிருச்சு, பல மாதங்கள் ஆயிடுச்சு, பல வருடங்கள் ஆயிடுச்சு, அவர் கடியாரத்துல ஆகல. ஒண்ணும் கிடையாது. இந்த சட்டம் வரக்கூடாது, வராததற்கு தடை செய்வதற்கும் தடையாக இருப்பது திமுக. அதனால்தான் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிற அண்ணன் வில்சன் அவர்கள் இந்தியாவில் இருக்கின்ற சிறுபான்மை அமைப்புகளை சார்ந்தவர்களை எல்லாம் அழைத்து கொண்டு போய் உள்துறை அமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். சந்தித்து பேசிவிட்டு வந்திருக்கிறார்கள். இந்த சட்டம் அமலுக்கு வரக்கூடாது என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறார்கள். அது நடக்குமா நடக்காதா என்பது எனக்கு தெரியாது. கண்டிப்பாக RSSம் அமித்ஷாவும் தன்னுடைய எண்ணத்தில் வெற்றி பெறுவதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். வேளாண்மை சட்டத்திலே எப்படி நடந்து கொண்டார்களோ அதே போல தொகுதி மறுசீரமைப்பில் எப்படியாவது உள்ளே நுழைக்க வேண்டும் என்பதிலே எந்த நரித்தந்திரத்தை கொண்டு வந்து புகுத்தினார்களோ அதே போல இதிலும் அவர்கள் செய்வார்கள். இந்த சட்டம் அமலுக்கு வருவதற்கு முன்பாகவே சிறுபான்மை அமைப்புகள் நடத்துகிற 20,700 நிறுவனங்கள் முடக்கப்பட்டிருக்கிறது. முடக்கப்பட்டது மட்டுமல்ல, அந்த நிறுவனத்தை நடத்தியவர்கள் ரோட்டிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நிறுவனத்தால் பயனடைந்த மக்கள் எல்லாம் நடு ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள், நீதி கிடைக்கவில்லை. ஆகவே FCRA சட்டம் என்பது சிறுபான்மை மக்கள் மீது வீசப்பட்டிருக்கின்ற எரிகுண்டு. இதில் இருந்து அந்த மக்களை பாதுகாப்பதற்கு ஒரே தீர்வு அவர்களுக்கு போராட்டம் தான். போராட்டத்தை தவிர வேறு வழி கிடையாது. ஆகவே நீங்கள் கமக்கமாக ஊமையாக இருப்பீர்களானால் உங்களை பாதுகாப்பதற்கு யாரும் வரமாட்டார்கள். ஒன்று மட்டும் நான் சொல்லுகிறேன், இந்தியாவிலேயே சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதற்கு ஒரு இயக்கம் போராடி கொண்டிருக்கும், ஒரு மனிதன் போராடி கொண்டிருப்பான். அந்த இயக்கத்தின் பெயர் திமுக, அந்த தலைவனின் பெயர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை மறந்து விடாது. நான் முடிக்க போறேன், ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? நீங்க ஒன்னு சொல்லியிருந்தீங்க, அமித்ஷா அவர்கள் 1 hour டைம் கேட்டிருந்தாருன்னு. அது எதுக்கு கேட்டாருன்னா,
நீங்க உண்மையாலுமே என்ன ரொம்ப அக்கறையோட சவுத்தில் இருக்கிற ஸ்டேட்ஸ்க்குலாம் வந்து குறையுது அப்படின்னா 50% கொடுத்தா ஒத்துப்பேன்னா எனக்கு இப்போ ஒரு 1/2 hour 1 hour டைம் கொடு, எல்லாரும் இங்கே வெயிட் பண்ணுங்க, நான் போய் அதை திரும்ப மாத்திட்டு வரேன், அப்போ நீங்க கொடுப்பீங்களா அப்படின்னு வந்து சேலஞ்ச் பண்ணாரு. அப்போ உண்மையாலுமே உங்களுக்கு சீட்ஸ் அதிகமா வரணும், 50% கொடுத்தா ஓகேனா அப்ப நீங்க ஒத்துக்க வேண்டியதானே? அப்போ உங்களோட நோக்கம் அங்க வந்து 50% சீட்ஸ் அதிகமா வரது கிடையாது. பாஜக எதை கொண்டு வந்தாலும் அதை எதிர்க்கிறதுக்கு அதிகமாயிரும். குஜராத்துக்கு அதிகமாயிரும். சார் ரொம்ப எப்படி அதிகமாகும்? எல்லாருக்கும் இருக்கிறத விட 50% அதிகம். சார் எல்லாருக்கும் இருக்கிறத விட 50% அதிகம் சார். எப்படி குஜராத்துக்கு அதிகமாக தமிழ்நாட்டுக்கு அதிகம்? சார், மேடம். சார் ரொம்ப நன்றி. அதை நாம திமுக கிடையாது சார், அதை நாம இன்னொரு நாள் பேசுவோம். ரொம்ப நன்றி. நேரம் ஒதுக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்ற 4 பேருக்குமே ரொம்ப நன்றி.